புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன நம்பகத்தன்மை ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்னு கேட்குறேன். லாஜிக்கலான கேள்வி தான். இல்லை, கடந்த கால விஷயங்களை வச்சு அவர் பெகாசிஸ் ரஃபால்லாம் சொன்னார். அதை வைத்து இந்த விஷயத்தை நம்ம எடப்பட முடியாது. ஒரு சீரியஸ் இஷ்யூஸ் அவர் கிளப்பியிருக்காரு. அதில் நமக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் இப்போ அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃபயர்வால் பண்ணுறது, அப்புறம் கேட்ட தகவல்களை கொடுக்க மறுக்கிறது, ஹரியானா எலெக்ஷனில் அந்த ஹைகோர்ட் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் ஆர்டருக்கு பிறகே நலிஃபை பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் போட்டது, இதெல்லாம் சீரியஸ் சார்ஜஸ் தான், சந்தேகமே கிடையாது. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பட் இதில் அதை தாண்டி சில விஷயங்கள் இப்போ வாட் நெக்ஸ்ட்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஹோல் ப்ராசஸோட லெஜிட்டிமசியே ஒரு கொஸ்டின் பண்ணுறாரா, இல்லை இந்த தொகுதி அல்லது வேறு சில தொகுதிகளை மட்டுமே ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை வச்சு ஹோல் ப்ராசஸ் இப்போ 2024 எலெக்ஷனோட கம்ப்ளீட் லெஜிட்டிமசியை மோடி கவர்மெண்ட்டோட மோடி 3.0 கம்ப்ளீட் லெஜிட்டிமசியை ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ணுறாருன்னா ஐ திங்க் that's a very serious charge. அதுக்கப்புறம் நடந்த மகாராஷ்டிரா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வெற்றிகளையும் அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஓகே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னே வச்சுப்போம், யூனியன் கவர்மெண்ட்னே மட்டுமே வச்சுப்போமே. இப்போ கம்ப்ளீட்டாக அவர் இப்படி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ 2014 மோடியோட 3 வெற்றிகளுமே அவர் இப்படித்தான்னு சொல்கிறாருன்னா, இப்போ ரவிசங்கர் பிரசாத் சொல்கிறாரு அது இந்திய மக்களை இழிவுபடுத்துறது, வாக்களித்த மக்களை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீங்கன்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த மாதவ்புரா கான்ஸ்டுவன்சி, சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சி பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே பொதுவெளியில் இருக்குது. அது எதுவுமே ஒதுக்கி தள்ள முடியாத சார்ஜஸ் தான். அதில் சில பிழைகள் வேண்டுமானாலும் இருக்கலாமே ஒழிய டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் 10க்கு 8 அவர் கண்டிப்பாக அவர் சொல்லக்கூடிய சார்ஜஸ் உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்ன ஓட்டர்ஸ் ஃபாதர் நேம் மதர் நேம் வீட்டு நம்பர்ஸ், அப்புறம் ஒரே இடத்துல 2 பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி புகைப்படம் ஒன்று ஜூம்ல இருக்கு, இன்னொன்று கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ்ல. ஆமாம், எல்லாமே there is a problem. கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருந்திருக்குன்றது மட்டும் உண்மை. ஆனால் கொஸ்டின் இஸ், இப்போ இது அந்த தொகுதியில் மட்டும் நடந்ததா இல்லை இந்த மாதிரி இந்தியா பூரா பல தொகுதிகளில் நடந்ததுன்னு அவர் சொல்றாரு? எனக்கு அதில் ஒன்று மட்டும் சேர்த்தும் சொல்லுங்க சார். திரு நவநீதன் கேட்டார், காங்கிரஸும் ஜெயிச்சிருக்குல்ல, ஆட்சி பொறுப்புலையும் இருக்கு, இடைத்தேர்தல்களையும் ஜெயிச்சிருக்கு. அப்போ வெற்றி வருகிற போது அந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதும், வெற்றி வராத போது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வரணும், இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள், இவிஎம் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஒரு இரட்டை நிலைப்பாடோடையும் இதை பார்க்க வேண்டியதா இருக்கா? அதுதான் அவருடைய இல்லை, இரட்டை நிலைப்பாடோட பார்க்கணும். ஆனால் இரட்டை நிலைப்பாடு இருந்தால் கூட ராகுல் காந்தியோட சார்ஜஸ் சீரியஸ்னா அது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். தோத்தா நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறது, ஜெயிச்சா மக்கள் தீர்ப்புன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் தோத்ததால அதை சொல்கிறீங்களேன்னு அப்படி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. அப்படிதான் கட்சிகள் பேசும். இது காங்கிரஸ் பிஜேபி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய மக்கள் சம்பந்தப்பட்டது, இந்திய ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது, தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது. இப்போ கொஸ்டின் இப்போ நீங்கள் கர்நாடகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி என்னன்னா, 2023 காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே ஜெயிச்சு வருது. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்குது. இந்த 1 இயர் அங்கே இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேலில் அங்கே நடக்குதுன்னா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? இப்போ இந்த கொஸ்டின் வருது உங்களுக்கு. அப்புறம் இந்த தேர்தல் வெற்றியை காங்கிரஸ் பார்ட்டி அசச் மோடி கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணதான் எனக்கு தெரியல. அவங்க தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கிறாங்க. நான் இப்போ ராகுல் காந்திக்கு என்ன வேணும்? அவர் சொல்ற சார்ஜஸோட சீரியஸ்னஸ் நான் ஒத்துக்கிறேன், அதை நான் ஒதுக்கி தள்ள. வாக்குகள் திருடப்பட்டு மோடி பிரதமர் ஆயிட்டார். அது எப்படி என்னால் மகாராஷ்டிரா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாக்குகள் திருடப்பட்டது அப்படிதான் அவரு இல்ல சொல்றேன். நீங்க ஸ்வீப்பிங்கா எப்படி சொல்ல முடியும்? தவறுகள் நடந்திருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த கான்ஸ்டிட்யூன்சில தவறு நடந்திருக்கிறது பிளாட்டண்டா தெரியுது நமக்கு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கேட்கறது என்னன்னா, அவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன், பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அவர் மோடி 3வது தடவை ஜெயிச்சதை ஒட்டுமொத்த வெற்றியே ரிக்கிங்ல, போலி வாக்காளர்களை கள்ள ஓட்டு போட்டதில் அப்படி சொல்கிறாரா? காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், இந்தியா பிளாக்கோட ஸ்டாண்ட் என்ன இதில்? ஏன்னா இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசும்பொழுது இதை தாண்டி ராகுல் காந்தி வச்ச சார்ஜஸ் எல்லாமே இன்றைக்கி பேப்பரில் வந்துடுச்சு, மீடியாவில் வந்துடுச்சு, எல்லாருக்குமே தெரியுது. அவை ஒதுக்கி தள்ள முடியாத சீரியஸ் சார்ஜஸ். நவ் வாட் நெக்ஸ்ட்? என்ன வேணும்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இப்போ மாதவ்புரா கான்ஸ்டுவன்சியை சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அந்த 3 months விண்டோ முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. மேபி நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கூட அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியை சேலஞ்ச் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்ஷன்ஸ். பட் ஓவராலாக உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மோடி 3.0வே கம்ப்ளீட்லி அண்ட் இல்லெஜிட்டிமேட் விக்டரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய சார்ஜ். அதில் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன, இந்தியா பிளாக்கோட ஸ்டாண்ட் என்ன?
நான் இந்த டிபேட்டை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் வைத்த குற்றச்சாட்டுகளில் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டுகள் தான். பட் இந்த கான்ஸ்டுவன்சியை மட்டுமே ஆதாரமாக வச்சு அவர் இதை சொல்றாரு. மற்ற கான்ஸ்டுவன்சி அப்படி ஒரு பெர்செப்ஷனை அவர் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறாரு. அப்படிதான் அவர் கொண்டு போறார். இந்த முறை மோடி கவர்மெண்ட் உருவானதுங்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளோடு தொடர்புபடுத்தி தான் அவருடைய குற்றச்சாட்டுகள். அது சீரியஸ் சார்ஜ். அது காங்கிரஸ் பார்ட்டி இது வரைக்கும் அந்த சார்ஜ் வைக்கல, ஒரு வருஷம் வைக்கல. நீங்க தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொண்டீர்கள். தேர்தல் முடிந்தவுடனே மல்லிகார்ஜுன கார்கேவோட ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட், நாங்கள் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம், இது ரிக்டு எலெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்லல. இல்ல, டிஜிட்டலா எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை கொடுத்திருந்தா, தரவுகள் கொடுத்திருந்தா எங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் எடுத்திருக்காது. எங்களுக்கு இந்த ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய தகவல்களை எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாத காலம் தேவைப்பட்டது. இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இப்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறீங்க. நான் சொல்றது ஓராண்டு காலம் காங்கிரஸ் பார்ட்டி இந்த கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணல, இப்பயும் கொஸ்டின் பண்ணல. இப்ப சொல்லட்டும், சிடபிள்யூசியோ காங்கிரஸ் பார்ட்டி அபிஷியலி காங்கிரஸ் கட்சி, ஏன்னா இவர் காங்கிரஸ் மோடி வெற்றி பெற்றதே நாங்கள் சந்தேகம், 3வது முறையாக மோடி வெற்றி பெற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. இட்ஸ் a very serious charge. சுதந்திர இந்திய வரலாறுலேயே அப்படி ஒரு சார்ஜ் வந்து யார் மேலேயும் யாரும் வச்சது கிடையாது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை காங்கிரஸ் அபிஷியலா பில்ட் பண்ண முடியுமா? தனி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வெற்றியை எதிர்த்து அது வேற வழக்குகள்லாம் தொடுக்க, அது வேற தேர்தல் வெற்றியை எதிர்த்து. ஆமா, இத அப்படி அவர் கொண்டு போக விரும்பும். ஏன்னா நீங்க அறகுறையா அடிச்சுட்டு ஓடிட முடியாதுன்னு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ராகுல் காந்தியோட சார்ஜஸ் நான் குறைச்சு மதிப்பில்லை. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனே ரிக்டுன்னா 4 முனைகளையும் சவுத் இந்தியா, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட், குறைஞ்சது ஒரு 4 தொகுதியில், ஒரு 5 தொகுதியில், இந்த மாதிரி ஒரு 5 கான்ஸ்டுவன்சியில் சொல்லியிருந்தேன்னா கூட பரவாயில்ல. இது ஏன் இந்த கான்ஸ்டுவன்சிக்கு மட்டும் பொருத்தமானதாக இருக்க முடியாது? சி, எலெக்ஷன் கர்நாடகாவில் சொல்றாரு, மகாராஷ்டிராவில் சொல்றாரு, ஹரியானாவில் சொல்றாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் சொல்றேன், நாட் அசம்பிளி எலெக்ஷன். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டுவன்சி தான் அவர் சொல்றாரு. அந்த ஒரு தொகுதியை ஏன் சொல்றாங்கிறதுக்கும் விளக்கம் சொல்றாரு. அது சொல்றாரு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் இருந்தது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும், இடைவெளி இருந்தது, வெற்றி வித்தியாசம் இடைவெளி அதிகமா இருந்ததுனால நாங்க அதை எடுத்து நாங்க சந்தேகத்தின் பேர்ல அதை வந்து நாங்க ஒன்று அவர் வைத்திருக்கக்கூடிய சார்ஜஸ். 2வது நான் என்ன சொல்றேன், சாம்பிள் சைஸ் 10. 2வது 3வது ஓகே, இது எல்லாமே கரெக்டுங்க. நீங்க சொல்றது எல்லாமே அஃபிஷியலா நீங்க ப்ராசஸை சேலஞ்ச் பண்ணி மோடி கவர்மெண்டோட லெஜிட்டிமசியை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் பார்ட்டி கொஸ்டின் பண்ண போதும். அப்படி பண்ணுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். அதற்கு காங்கிரஸ் கட்சி தயாரா? அடுத்த ஸ்டேஜுக்கு அதை எலிவேட் பண்ணுவாரா? இந்தியா கூட்டணியும் சேரும். இந்தியா கூட்டணி அதோட ஸ்டாண்ட் என்ன உங்களுக்கு பேசும். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி. ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை, வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப். யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.